ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூஜை பாத்திரம் தேய்க்க போகிறேன். இந்த அளவு இருக்கிற பூஜை பாத்திரத்தை நல்லா பளிச்சுன்னு பாலிஷ் சோப் போட்டு தேய்ச்சி காமிக்கிறேன். எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் பாலிஷ் சோப்பு. பாலிஷ் சோப்பு வந்து சோக்கு, டியூப்லைட் சோக்கு மாதிரி இருக்கும். அதை நான் இடித்து வச்சுருக்கிறேன். அதை இந்த டப்பாக்குள்ளே கொஞ்சம் போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி, இன்றைக்கி வியாழக்கிழமை தேய்க்கிறேன்னா புதன்கிழமை ஊற வச்சிடணும். அதுக்குள்ளே ஒரு சின்ன துண்டு துணி போட்டிருக்கிறேன். இந்த துணியை வச்சு தான் விளக்கு தேய்ப்பேன். தேய்க்கிறதா காமிக்கிறேன். பாருங்க, இதுதான் மண்ணெண்ணெய் வச்சு இந்த துணியை வச்சு தேய்க்கணும். இந்த துணி இது தேய்ச்சி முடிச்சுட்டு திரும்ப கையால் அப்படி தேய்க்கணும். கையால் தேய்ச்சிங்கன்னா கருப்பாக வரும். இந்த மாதிரி கருப்பாக வரும். கருப்பாக வந்ததுக்கப்புறம் நிறைய வெள்ளை பனியன் 2-3 வச்சுருக்கிறேன். அதை வச்சு துடைக்கணும். தண்ணி போய் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு விளக்க தேய்க்கிறேன். இந்த சோப்பு நுணுக்குனதில் மண்ணெண்ணெய் ஊற்றி ஊற வச்சு துணியை தொட்டு தேய்க்கணும். அதுக்கப்புறம் கையால் இந்த மாதிரி தேய்க்கணும். கையால் தேய்ச்சிட்டு நல்ல துணியை வச்சு 3 முறை துடைக்கணும். துடைச்சி எடுத்தால் விளக்கு பளிச்சுன்னு வந்துடும். துடைச்சிங்கன்னா துணி இந்த மாதிரி கருப்பாக வரும். 2வது துடைக்கிற துணியெல்லாம் இந்த மாதிரி கருப்பாக வராது.
3வது துணி போட்டு துடைக்கிறேன். மூணு துணி போட்டு துடைச்சிட்டேன். விளக்கு புது விளக்கு மாதிரி இருக்கும். என் வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் கேட்பாங்க, புது விளக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு.